நான் உங்கள் சிட்டுக்குருவி சிநேகிதன். இந்த ஊரை தென்காசி மாவட்டம்னு சொல்லுவாங்க. தென்காசி மாவட்டத்தில் இதை கடையநல்லூர்னு சொல்லுவாங்க. கடையநல்லூர்ல 4 மாசமா வெயிலுன்னு சொன்னாங்க. 4 மாசமா அடிச்ச வெயில்ல இப்ப சமீபமா 1 மாசம் அடிச்ச வெயில் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வெயில் காரணமா அட்டைக்குளம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அட்டைக்குளத்துல இந்த 1 மாசம் அடிச்ச வெயில்ல 80% தண்ணி குறைஞ்சதா சொன்னாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட வெயில் இங்க அடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம உணர முடியுது. சரி, இந்த ஊர்ல எப்பவாவது கோடை மழை பெஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இங்க கோடை மழை பெய்யல. ஒரு 2 வாட்டி சாரல் மழை பெஞ்சதா சொன்னாங்க. கடையநல்லூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரம் உள்ள புளியங்குடியில பயங்கர மழை பெஞ்சதுன்னு சொன்னாங்க. இதே கடையநல்லூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரம் உள்ள தென்காசியில கூட மழை பெஞ்சதா சொன்னாங்க. ஆனா கடையநல்லூர்ல மட்டும்தான் வெயில் வாட்டி விதைச்சதா சொன்னாங்க. இப்ப சமீபத்துல 4 நாளா வெயில் சதம் அடிச்சதுன்னே சொன்னாங்க. இப்படி வானம் பார்த்த பூமியாய் மழைக்கு காத்துக்கிட்டு இருந்த இந்த கடையநல்லூர் மக்களுக்கு கோடை மழை என்ற தரமான சம்பவம் இன்னைக்கு நடந்துச்சு. மதியத்துக்கு மேல மேகம் கொடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 3 மணிக்கு மேல காத்து பலமா வீசுச்சுன்னு சொன்னாங்க. 4 மணிக்கெல்லாம் இடி மின்னல் வெட்டுனதா சொன்னாங்க. அதுக்கடுத்து 4 காலுக்கு சரியான மழை பெஞ்சதா சொன்னாங்க. இன்னைக்கு பெஞ்ச இந்த மழை கடையநல்லூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொன்னாங்க. எத்தனை முதியவர்கள் எத்தனை குழந்தைகள் இந்த வெயில்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஒரு இனிமையான குளுமையான தருணமா இந்த மழை அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. 4 மாசம் கழிச்சு மழை பெஞ்சிருக்க, இன்னும் சூடு தணிஞ்சிருக்குமா அப்படின்னு அந்த பூமியை போய் பார்த்துட்டு வருமே. நானும் ஒரு ரவுண்டு போனேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவல்ல கிளைமேட் எல்லாம் அமைஞ்சிருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தா அந்த ஊரோட ரோட்டை கிராஸ் பண்ணுவோம். கிளைமேட் வேற லெவல்ல இருந்தா சும்மா விடுவோமா? அந்த ஊர் முழுவதுமே சுத்த ஆரம்பிச்சாச்சு. 4 மாசத்துக்கு பிறகு கடையநல்லூர்ல மழை பெஞ்சதுல மக்கள் முகத்துல ஒரு களை. இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு எங்கேயும் கொடுக்க முடியாது விலை. மழை பெஞ்சதுமே கடையில போட்டாங்க தார்பாய். மழை நேரங்களில் சாலையில் செல்லுங்கள் பாதுகாப்பாய். நன்றி.